أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் பெரும் கிருபை கொண்டும் எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துலமா நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர்ல பெருமையா இருக்கும். நான் இந்த பதவியில இருக்கிறேன், நான் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், இவ்வளவு செல்வாக்குல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பெருமைகள் இருக்கும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எவ்வளோ ஈனத்தனத்துக்கு போறதுக்கும் தயாரா இருப்பாங்க. எவ்வளோ கேவலமான காரியங்களை செஞ்சாவது அந்த பதவிகளை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிப்பட்ட உலகத்துலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுலக்கும் இந்த தலைமுறை நிறைய சோதனைகளை சந்திச்சிருக்குதுமா. இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டு கூட தலைமுறையில ஒரு 35 to 40 கடந்த எல்லாருமே வாழ்க்கையில நிறைய சிரமங்களை பார்த்தவங்களாதான் இருப்போம். ஒரு கொத்து கொத்தாக பயங்கரமான உலக மனிதர்கள் அழிவுகள்ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியான காலகட்டத்துல எது நமக்கு கண்ணியம் தரும்? ஏன்னா ரமலான் இறங்குனதே குரானுடைய சிறப்புமா. ரமலான் ரமலான் சொல்லும் பொழுதே அல்ல ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ்னு அல்லாஹ் சொல்றான். அது சொல்லும் பொழுதே அல்லாஹ் குரானை சேர்த்துதான் சொல்றான். குரான் இறங்கின இரவாகவும் ரமலானுடைய லைலத்துல் கத்ர் இரவுக்கு அதுக்கு அல்லாஹ் நிறைய சிறப்புகளை கொடுத்திருக்கான். அதை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு ஆயத் மட்டும் இந்த பாவ மன்னிப்பினோட விஷயத்துல எந்த ஒரு பட்டம் நமக்கு கிடைச்சா நம்ம உண்மையிலேயே ரொம்ப பெருமையானவங்க, ரொம்ப கண்ணியம் மிக்கவர்கள், ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னா உலகத்துல இன்னாரு மகன் சொல்றதுலையோ, இன்னாரு மனைவின்னு சொல்றதுலையோ, இன்னாருடைய அம்மான்னு சொல்றதுலையோ, இன்ன பெரிய பதவியில நாங்க இருக்கிறேன்னு சொல்றதுலையோ, இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்கும்னு சொல்றதுலையோ எல்லாம் உண்மையான பதவி கிடைக்கவே கிடைக்காது. உண்மையான கருத்து இல்லம்மா. இது எல்லாத்துலயும் சிரமங்கள் இருக்கு. எல்லாத்துலயும் துன்யாவில் இருக்கக்கூடிய அத்தனையும் சபிக்கப்பட்டவை இறைவனுடைய திக்ரை தவிர. அதுல எல்லாத்துலயும் நமக்கு துன்பங்கள் கூட தான் இருக்கும். ஒரு பெரியார்கிட்ட ஒரு அழகான ஒரே கல்லுல கண்ணாடி கல்ல குடையப்பட்ட ரொம்ப அழகான அந்த வைரக்கல்ல குடையப்பட்ட ஒரு வைரக்கல் மாதிரி அழகான ஜொலிக்கக்கூடிய கல்லுல குடையப்பட்ட ஒரு கோப்பம் ஒண்ணு வருது. அப்ப அந்த கோப்பையை எடுத்து அரசர்களுக்கு எப்பயும் பரிசுகள் வரும்லமா, அதை எடுத்து சபையில எல்லாத்தையும் காமிக்கிறப்ப எல்லாரும் ஆகா ஓகோ, அப்படியே அந்த சபையே அப்படி பிரதிபலிக்குதுமா ஒளி வெள்ளம். இப்ப எல்லாரும் ஆகா ஓகோ ரொம்ப அருமை ரொம்ப அருமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கிருந்த மந்திரி மட்டும் சொல்றாங்க, இதோடு நான் துன்பத்தை பார்க்கிறேன் அரசரே அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்க கேட்கிறாங்க, நீங்க மட்டும் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லை அரசரே, எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நேசிக்கிறோமோ அது போல இது கைவிட்டு போறப்ப கவலைப்படணும். குறிப்பிட்ட கொஞ்ச காலம் கூட கழிக்கலாமோ அதே போல கை தவறி அந்த அந்த இது கீழே விழுந்து அந்த வைரம் போல மின்னு அந்த அந்த கண்ணாடி அழகான அந்த குவலை சுக்குநூறா உடையுது. ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப அந்த மந்திரியை கூப்பிட்டு சொல்றாங்க, எவ்வளவோ கை தவறி போயிருக்கு, ஆனா இதை அதிகமாக நேசித்ததன் காரணமாக இது என் கைவிட்டு போன பொழுது நான் ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த உலகத்திற்கு எல்லாருமே அழிவுங்கிற பாட்டையில தான் விதைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே எதுல இருக்குன்னா அழிவுங்கிற அந்த பாதையில விதைக்கப்பட்டதுதான். சுலைமான் நபி அலி இஸ்லாம் அவர்களுடைய மகன் இறந்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப கவலைப்படுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமி, இந்த இடத்துல நீங்க விவசாயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல போய் கஷ்டப்பட்டு உழுது விவசாயம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சு நல்லா அப்படியே விளைஞ்சு நிற்கக்கூடிய நேரத்துல அந்த பக்கமாக வந்த ஒரு பிரயாணத்துக்காக வந்த ஒரு வண்டிகள் வந்துருச்சு. அப்படியே அந்த மேலே ஏத்திட்டு போய் அப்படியே அத்தனையும் அழிஞ்சு போயிடுச்சு. அப்படியே கவலைப்பட்டு நிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, நீங்க ஏன் எப்படி வண்டி வந்துச்சுன்னு கேட்டா, இது வண்டி போற ரோடு, நீங்க ஏன் இதுல விவசாயம் பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. இது வண்டி போற விவசாயம் பண்ற இடம் கிடையாது, வண்டி போற ரோடு. அதை எப்படி நீங்க எவ்வளவு நாளைக்கு நம்ம பிடிச்சி வைக்க முடியும்? வண்டி போயிட்டே இருக்க ரோட்ல எனக்காவது நாளைக்கு வண்டி போக தானே செய்யும். அப்ப அல்லாட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ், வண்டி போற ரோட்ல என்னை எதுக்கெல்லாம் விவசாயம் பண்ண வச்ச? அப்புறம் மரணம்ங்கிற ரோட்லதான் உயிர்கள் விதைக்கப்பட்டிருக்கு, அப்புறம் மௌத்தா போயிடுச்சு, நீங்க ஏன் அழுகுறீங்க? மரணம்ங்கிற ரோட்ல தான் எல்லா உயிர்களும் விதைக்கப்பட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா மரணத்தை சந்திச்சுதான் தீரணும். நீங்க அந்த மரணத்துக்கு அவ்வளவு கவலைப்பட்டீங்க, நீங்க அதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இதை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சபிமார்கள் வரலாறுல வருதுமா. எப்படியோ படிப்பினை மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம உலகத்துல சில விஷயங்கள் நம்ம கவலைப்பட முடியாது, கவலைப்பட்டாலும் நம்ம எதையும் நிறுத்தி வைக்கவும் முடியாது. ஆனா எதுல நம்ம கண்ணியம் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாமா. இப்ப நான் படிக்க போற குரானுடைய ஆயத், இது எதுக்காக நான் முக்கியமாக இப்ப நான் படிச்சு கொண்டே வரும்பொழுது இந்த இடத்துல அப்படியே மனசு நின்று போச்சுமா. அல்லாஹ் நாயனே, உலகத்துல ஒரு மனிதனுக்கு பெரிய கண்ணியம் என்னன்னா அவன் இபாதாக இருக்கிறது தான். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறதுலதான் அவனுக்கு உண்மையான கண்ணியம் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே
எதுலையுமே கண்ணியம் இல்லைம்மா, எல்லாத்துலயும் சிக்கல் பிரச்சனைகள் இருக்கு. நம்ம அல்லாஹ்வுடைய அடிமையாக நம்ம முழுமையாக மாறிட்டோம்னு சொன்னா நமக்கு அவனுடைய ரஹமத் நமக்கு கிடைச்சிருமா. இந்த உபூதியத்துல தான் நம்ம பிரச்சனை எல்லாமே இருக்கும். நம்மளுடைய தொழுகை சரியா இல்லை, நம்ம குர்ஆன் ஓதக்கூடிய முறை அலி ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்றாங்க, எப்பொழுதாவது நான் அல்லாஹ்விடம் பேச நினைத்தால் தொழுது கொள்வேன், எப்பொழுதாவது அல்லாஹ் என்னோடு பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குர்ஆனை எடுத்து ஓதிக்கொள்வேன் அப்படிங்கிறாங்க. அவ நமக்கு அந்த மாதிரி அவங்க அந்த அமல்களை பார்த்தாங்க. அந்த அமல்கள் ஒன்னொன்னுலையும் அல்லாஹ் சுபத் அங்க தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தன்மை அவங்களுக்குள்ளாக இருந்துச்சு. ஆனா நம்மகிட்ட அது மிஸ் ஆகுது. உலகத்துல உள்ள எல்லாத்தையும் நம்ம நம்ம தொடர்புபடுத்திக் கொள்ள ஆசைப்படுறோம், எல்லாத்துலயும் என்னுடைய பங்கு இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா மறுமை அல்லாஹ்வோட விஷயத்துல நமக்கு அந்த குறைவு இருக்கிறதுனால இந்த குர்ஆனுடைய ஆயத்தை நம்ம ஒரு தடவை இன்னைக்கு, அதுதான் இன்னைக்கு பயானாவே நான் சொல்றேன்மா. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பண்புகள் நமக்குள்ள வந்துடுச்சுன்னா இபாதுர் ரஹ்மான்ங்கிற கேட்டகரிக்கு நம்ம எல்லாரும் போயிடுறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் சொன்ன அந்த முயற்சி பண்ணுவோம், என்னென்ன பண்புகள் எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், எதெல்லாம் செஞ்சா எங்களுக்கு அந்த குணம் வந்துடும், எங்களுக்கு இந்த அந்த ஒரு குழுவும் நாங்க போய் சேர்ந்துடணும். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய ரசூலே என்ன சொல்லியிருக்கான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அவ்வளோ பெரிய பிரயாணத்தை கூட்டிட்டு போன போய் ரசூல்னு சொல்லல, அபுதுன்னு தான் சொல்றான். என்னுடைய அடிமையை நான் அழைத்து சென்றேன், என் அடியாரை நான் அழைத்து சென்றேன்னு சொல்றான். அந்த அல்லாஹ்வுடைய அடியார்களா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், அல்லாஹ்வே என்ன சொல்றான் அப்படின்னு பார்ப்போமா. சூரத்துல் ஃபுர்கான்ல இந்த ஆயத்து இருக்குதுமா, இந்த ஆயத்தையும் சொல்லி அதனுடைய தர்ஜுமா மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். அந்த குணங்கள் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் சில உதாரணங்களை கொண்டு பார்ப்போமா. بسم الله الرحمن الرحيم. وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم إن عذابها كان غراما إنها ساءت مستقرا ومقاما والذين إذا أنفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما ومن تاب وعمل صالحا فإنه يتوب إلى الله متابا والذين لا يشهدون الزور وإذا مروا باللغو مروا كراما والذين إذا ذكروا بآيات ربهم لم يخروا عليها صما وعميانا والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. அல்ஹம்துலில்லா. இது வரைக்கும் அந்த பண்புகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. நீண்ட ஒரு பகுதியாக தான் இருக்குதுமா. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை நம்ம மனசில் இன்னைக்கு நோம்புடைய நேரம் நம்முடைய மனசில் நல்லா பதியட்டும். யார் அந்த இபாதுர் ரஹ்மான் அப்படின்னு அல்லாஹ் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆயத்துக்கள்லாம் அவங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னா சொல்லியிருக்காமா. என்னென்னவெல்லாம் அவங்க செய்வாங்க, என்னென்ன துவா செய்வாங்க, எது இது மேலே அவங்க கவனம் செலுத்துவாங்க, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஏன்னா அல்லாஹு தாலா அடியார்கள் மீது ரொம்ப பாசம் கொண்டவன். அதனால தான் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து படைச்ச ரப்புல் ஆலமீன் நேர்வழிக்கான வழிகளையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காமா. கொஸ்டின் பேப்பரா அல்லாஹ் தாலா பரீட்சை தான் இந்த உலக வாழ்க்கை, அல்லாஹ் அப்படிதான் நமக்கு சொல்லி காமிச்சிருக்கான். ஆனா இதுக்கு கொஸ்டின் பேப்பரும் நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், எப்படி ஆன்சர் எழுதணும் மாடல் ஆன்சர் பேப்பரும் அல்லாஹ் கொடுத்துட்டான். நம்ம அது மேல கவனம் செலுத்தாம இருக்குது நம்முடைய தவறுதாமா. பாருங்க, அர் ரஹ்மானுடைய அடியார்கள் எத்தகையவர்கள் என்றால் பூமியின் மீது பணிவாக அவர்கள் நடப்பார்கள். 1வது குணம் பணிவு. எவர்கள் பணிவு என்ற இறக்கையை விரிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியம் என்ற ஷால்வையை போத்துவான், பொன்னாட போத்துவான் அல்லாஹு தாலா. எவர்கள் பெருமை என்ற இறக்கையை விரிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பணியாளர்களால் இழிவுபடுத்தப்படாமல் உலகத்தை விட்டு மௌத்தாகவே மாட்டானாம். வேலைக்காரங்களால் அசிங்கப்பட்டு மௌத்தாவாங்களாம். நம்ம பார்ப்போம், பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் வேலைக்கு ஆள் வைப்போம், அதில் நடக்கிற கொடுமைகள் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாதுமா. இவங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வேலைக்காரங்க அந்த அம்மாவை பெரட்டுறதும் உருட்டுறதும், அந்த காலத்தில் அவ்வளோ ஜாம்னு அதிகாரம் பண்ண அம்மாவா இருக்கும். அந்த கடைசி காலத்தில் அந்த பிள்ளை அந்த வேலைக்கார கையால் அவமானப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும்.
நம்ரூத் அல்லாஹ் என்ன செஞ்சான், அவன் பெருமைப்பட்டதுனால ஒரு நொண்டி கொசுவை மூக்குக்குள்ள அனுப்பி வேலைக்காரங்கள்ட்ட அடி வாங்கி இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹு தஆலா கொடுத்தான். பெருமை வந்து யாருக்கு துளியளவு பெருமை, ஊசி முனையளவு பெருமை இருக்கோ அவங்க சொர்க்கத்துல நுழையவே முடியாது. இது நமக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைமா. சரி, பெருமைனா என்ன? நம்ம சொல்லலாம், அலிமா நாங்கெல்லாம் அப்படிலாம் பெருமைப்பட மாட்டோம். நானுமே சொல்லுவேன், அம்மாடி எனக்கெல்லாம் அப்படிலாம் பெருமை இல்லைம்மா. நமக்கு பெருமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளை அளவுகோலாம் எடுத்துக்கொள்ள கூடாதுமா. நம்மளால பாதிக்கப்படக்கூடிய மக்களை கொண்டுதான் அதை நம்ம அளவுபடுத்த முடியும். நம்மளால யார் ஒரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க கிட்ட கேட்டா நம்ம பெருமையா இருக்கிறோமா இல்லையாங்கிறத சொல்ல முடியுமா. நானே இப்ப எனக்கெல்லாம் பெருமையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு பெருமை. எப்படிப்பா இதை சொல்ல முடியும் சொல்லுங்க? எனக்கெல்லாம் பெருமையே துளி கூட இல்லம்மான்னு நான் சொல்லிட்டு அது எனக்கு ஒரு பெருமை. நவுதுபில்லாஹி மின்ஹா. அப்போ இந்த விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்மா. பெருமைங்கிற விஷயத்துல அது அமல் ரீதியான பெருமையா இருந்தாலும் சரி, நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன், அறிவு ரீதியான பெருமையா இருந்தாலும் சரி, செல்வ ரீதியான பெருமையா இருந்தாலும் சரி, குலம் ரீதியான பெருமையா இருந்தாலும் சரி, எல்லாம் கொடுத்தது அல்லாஹ். ஒரு வினாடியில அல்லாஹ் நான்னா அத்தனையும் இல்லாம ஆக்கிடுவான் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளாக எப்பவுமே இருக்கணுமா. அந்த பெருமையினாலதான் ஷைத்தான் வீணா போனான். அவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய அடியான எப்படி வணங்குனா அவன். மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதா உஸ்தாதா இருந்து அப்பேற்பட்ட கண்ணியம். இங்க இருந்து வானத்துக்கும் பூமிக்கும் போயிட்டு இருக்கு ஃப்ரீ பாஸ் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஃப்ரீ பாஸ் கொடுத்துருந்தான் அல்லாஹு தாலா. ஏமா இழிவுபட்டு போனா? அந்த பெருமை இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்கன்னா பணிஞ்சிட்டாங்க, வெக்கப்பட்டு போயிட்டாங்க, அல்லாட்ட அழுதுட்டாங்க. ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹ். அல்லாஹ் எனக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துறான்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன்னு கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு வாங்கிட்டாங்க. ஆனா சைத்தான் செய்யல. அவன் பெருமைப்பட்டான், நான் இதுக்கு பணிய மாட்டேன். அந்த பெருமையினாலதான் இந்த நீங்க இந்த ஹலகுதஹு மின் தீன் ஹலகுதனி மின்னார். அவன் சொன்னான், மண்ணுல நாத்தம் பிடிச்ச மண்ணுல இருந்து படைச்ச, நான் நெருப்புல படைக்கப்பட்டவன், நான் போய் அவனுக்கு தலை வணங்குவேன். இந்த பெருமையினாலதான் அவன் அடிபட்டு போனான். அவனுக்கு ஈமான் இல்லாம இல்லம்மா. ஷைத்தானுக்கு ஈமான் இல்லை நம்ம யாரும் சொல்லவே முடியும். ஈமான்னா என்ன? அல்லாஹ் மேல நம்பிக்கை. நேரடியாக அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து கொண்டிருந்த ஒருத்தனுக்கு எப்படிமா அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாம போகும்? அவனுக்கு வந்தது பெருமை தான். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்கம்மா, அறிவியினர்கள் அவர்களிடம் பேசினால் தர்க்கம் செய்தால் சலாமை அவர்களுக்கு கூறிவிடுவார்கள். இங்கதான் நம்ம எல்லாரும் மிச்சு பண்றோமா. எனக்கு டென்ஷன் ஆக்கிட்டா அவன், நான் எவ்வளவு பேச்சு நம்ம சொல்லுவோம்ல, பெண்கள் பொறுப்பு, பெண்களுக்கு அதை விட்டு கொடுக்குற குணம் இருக்கா. தேவையில்லாம என்னை டென்ஷன் ஆக்குறா, தேவையில்லாம என்னை இது பண்றா. தர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ், இந்த முதல்ல 1வது பணிவு, 2வது தர்க்கம் பண்ண யாராவது வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்களாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு போயிடுவாங்களாம். இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வருமாமா நமக்கு? தர்க்கம், வீண் தர்க்கம். சில பேர் அதுக்குன்னே வருவாங்கம்மா, தேவையில்லாம நம்ம கோவத்தை கிளப்பி பேசுறதுக்காகவே வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் என்று கூறிவிடுவார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தர்க்கத்தை யார் விட்டு விடுவார்களோ அவர்களுக்காக சொர்க்கத்துல அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா, மேல் மாடிகள் இருக்கின்றதாம். மாஷா அல்லாஹ். அப்ப தர்க்கம் செஞ்சுட்டு நம்மள்ட்ட வேணாம் விவாதம் பண்றதுக்கு யாராவது வந்தாங்கன்னா சலாம் என்று இதை விட அழகா எப்படிமா புத்திமதி சொல்ல முடியும்? எவ்வளவு அழகா என்னுடைய அடியாரெல்லாம் இந்த குணமெல்லாம் இருக்கணும்னு சொல்றா. 2வது குணம். 1வது பணிவு, 2வது தர்க்கம் பண்ண வந்தா சலாம் சொல்லிடுவாங்க. அடுத்துமா, இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் தங்களுடைய ரப்புக்கு சுஜூத் செய்தவர்களாக நின்றவர்களாக இரவை கழிப்பார்கள். கண்டிப்பா தஹஜ்ஜுத் தொழுகை நமக்கு இருக்கணும்மா. இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல எல்லாரும் என்ன காரணம்னா, ரமலான்ல எப்படி நம்ம தஹஜ்ஜுக்கு இதுக்கு சஹருக்கு எந்திரிக்கிறப்போ நமக்கு தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்களா இருப்போம். ரமலான் முடிஞ்சோன்னா மறுபடியும் விட்டுருவோம். அந்த இரவுல எழுந்து நின்று வணங்கக்கூடிய மக்கள் இபாதுர் ரஹ்மான். அதான் ஒரு அழகா வந்து சொல்லுவாங்க, ஷைத்தானை ஜெயிக்கிறதுக்கு 3 இதயம் வேணும்னு ஒரு பெரியார் சொல்றாங்க. அப்ப கேக்குறாங்க, ஒரு இதயம் தானே எல்லாருக்கும் இருக்கும், அது எப்படி 3 இதயம் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இரவின் இதயம் தஹஜ்ஜுடைய நேரம், இரவினுடைய இதயம் தஹஜ்ஜுடைய நேரம், குர்ஆனுடைய இதயம் யாசின் சூரா, உங்களுடைய இதயம் மனித இதயம். இந்த 3ஐயும் ஒன்றுபடுத்துங்க. தஹஜ்ஜத்துல எந்திரிச்சு யாசின் சூராவை ஓதி நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ்ட தொழுகையில நில்லுங்க. உங்க இதயமும் குர்ஆனுடைய இதயமும் இரவினுடைய இதயமும் ஒன்றுபட்டு நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறப்போ ஷைத்தானை எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அவங்க நமக்கு சொல்றாங்க 3 இதயம் வேணும். அழகான வழிமுறைமா. அல்லாஹு தாலா குர்ஆன்லயும் சொல்லி காமிக்கிறான். அவங்க வந்து தன்னுடைய விழாப்புறங்களை படுக்கையிலிருந்து எழுப்பி அந்த தஹஜ்ஜுக்காக விரையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப ஸ்பெஷலா இரவு தொழுகையை அல்லாஹ் இங்க சொல்லி காமிக்கிறான். இரவு நேரத்தை எழுந்து நின்று வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ்.
இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், இப்பதான் முக்கியமான துவாமா, இறையச்சதாரிகளாக இருப்பாங்க. 2 துவா சொல்லி கொடுக்குறான். இபாதுர் ரஹ்மான் 2 துவா கேட்பாங்களாம். முதல் துவாவை இங்க அல்லாஹ் வந்து கத்துக் கொடுக்குறாமா. இது பெரும்பாலும் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய துவா. ரப்ப நஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா. நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துடுன்னு அழுது துவா செய்யக்கூடியவர்களாக நல்லடியாக இருப்பாங்களாமா. 1வது பணிவு, 2வது சலாம், 3வது இரவு வணக்கம், 4வதாக அல்லாஹ் சொல்றது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இந்த துவா செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை எழுதி கூட வாங்கிக்கோங்கம்மா. நீங்க ரப்ப அல்லாஹ்ட்ட எப்படி கேட்பாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, நரக வேதனையை விட்டும் எங்களை திருப்பி விடுவாயாக யா அல்லாஹ். நிச்சயமாக அதனுடைய வேதனை நீங்காததாகும். நிச்சயமாக அது நிலையாக தங்குமிடமாக இருப்பினும், சிறிது நேர தங்குமிடமாக இருப்பினும் ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த குணம் அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ எத்தனாவது? 4வது குணம் வந்துட்டோமா. 5வது குணம் அல்லாஹ் சொல்றான், இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அவர்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், குறைக்கவும் மாட்டார்கள், நடுத்தரமாக செலவு செய்வார்கள். இவ்வளோ அழகான ஒரு அறிவுரை பாருங்கம்மா. வீண் விரயம் செய்யறவங்களும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். ஒரு விஷயத்தை வந்து 10 ரூபான முடிக்கலான்னு சொல்லி சொன்னா அதுக்கு 10 கோடி செலவு பண்றவங்களும் இருக்காங்க. 10 கோடி கூட செலவு பண்ணுவாங்க 10 ரூபால முடிக்கிற. ஆனா இன்றைய காலகட்டத்துல வீண் விரயம் எக்கச்சக்கமா இருக்குமா. அன்னைக்கெல்லாம் அப்படி இருக்காது. அன்னைக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல இது எல்லாருமே இதுல மாட்டிக்கொண்டிருக்கிறோமா. நம்ம ஒரு பத்திரிக்கை ஒண்ணு அடிக்கிறோம். நம்ம அது ஒரு பத்திரிக்கை ஒருத்தர் அடிக்கிறாங்கம்மா. கொண்டு ஒரு பத்திரிக்கை 150 ரூபா. எனக்கு தெரிஞ்சு அது காஸ்ட்லியா தெரியுது. அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அலிமா, ஒரு பத்திரிக்கை 1000, 2000, 10,000க்குலாம் அடிப்பாங்க அப்படிங்கிறான். அதை வாங்கி என்ன செய்யறோம்? தூக்கி அந்த ஓரமா தூக்கி போட்டுட்டு மறுபடியும் கல்யாணம் தேதி மறந்து போயிடுது. அப்புறம் கேட்குறோம் கல்யாணம் என்னைக்குன்னு கேட்குறோம். யாரும் அதை பார்க்கறது கிடையாது. அதுல ஆரம்பிக்குதுமா ஆடம்பரம். அந்த காலத்துல வீட்டுல சாப்பாடு வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னா, அழகா வீட்டுலதான் கல்யாணம் நடக்கும். வந்தவங்களை கண்ணியமா யாரு பார்த்துன்னு சொந்த பந்தங்களை பார்த்து செய்யறது. இந்த காலத்துல அப்படியா இருக்கு. கல்யாண வீட்டுல சாப்பிடுறது நினைச்சாலே வேதனையா இருக்குமா. பின்னாடி நின்றுக்கிட்டு முன்னாடி உள்ள ஐயோ அடுத்த சோறு வாங்கிடுவானோ, அடுத்த சோறு வாங்கிடுவான், அவன் இலையவே பார்த்துட்டு இருந்துட்டு சீக்கிரம் சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒருத்தர் தெரியாத யூனிஃபார்ம் போட்டவன் வந்து சாப்பாடை வைக்க, இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. பின்னாடி லைன்ல நின்று சாப்பிட்டுட்டு நிறைய ஆடம்பரங்கள் நமக்குள்ளாக இன்னைக்கு புகுந்துருச்சு. வீண் விரயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. முடிஞ்சா நம்மளுடைய வாழ்க்கையில இதை வந்து தடுக்கிறதுக்கு. ஆனா கொரோனா வந்தப்ப எல்லாம் விட்டுட்டோம். கொரோனா வந்தப்ப நடந்த கல்யாண திருவிழாலாம் வாழலையாமா. இப்போ எவ்வளோ சிம்பிளா நடந்துச்சு. ரொம்ப வீட்டுலாம் நடந்துச்சு. ஆனா அவங்க எல்லாம் என்ன வாழாமையா இருக்காங்க, அழகாதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல வீண் விரைய நடுத்தரமா இருங்கிறான்ல. கஞ்சமும் பிடிக்காதீங்க, அதுவும் அல்லாஹ்க்கு பிடிக்காது. கஞ்சப்படுத்தாதீங்க, நல்லா இருங்க. ஆனா எவ்வளவு அழகான விஷயம் பாருங்கம்மா. நீங்க கஞ்சமும் பண்ண வேண்டாம், நீங்க வீண் வரையும் செய்யமானா, நடுத்தரமான வாழ்க்கையை நீங்க வாழுங்க. அல்லாஹ் எல்லாம் வக்ஷித் மசீக் மஷீக் வக்சித் மஷீக். நடந்தா கூட ரொம்ப வேகமா குடுகுடுன்னு போகாம ரொம்ப மெதுவா ஸ்லோவா நடுத்தரமா நடந்து போங்க. வாழ்க்கையை நடுத்தரத்தை கடைபிடிக்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நடுத்தரமான வாழ்க்கை. இது 6வதுமா. அடுத்தது, இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹுடன் வேறொரு நாயனை அழைக்க மாட்டார்கள், அல்லாஹ் ஹராமாக்கியுள்ள ஆத்மாவை ஹக்கான முறையிலன்றி கொள்ள மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார். 3 விஷயம் 9 வந்துருச்சுமா. முதல்ல ஈமான். உயிரே போனாலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன். நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை இருக்கக்கூடியவங்களே இன்னைக்கு அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போய் நம்முடைய ஈமானை போய் அடகு வைக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பா இந்த அறிவுரை நமக்கு வேணுமா. செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹுடைய அடியார்களா இருக்கிறவங்கள்ட்ட இந்த குணம் மொத்தம் 9 ஆயிடுச்சுமா. கியாமத்து நாளில் அவனுக்கு வேதனை இரட்டிப்பிக்கப்படும், இன்னும் அவன் இழிவுபடுத்தப்பட்டவனாக அதில் நிரந்தர. யார் இது செய்யறாங்களோ அவங்களுக்கு கியாமத்து தண்டனையை அல்லாஹ் இடையில சொல்லியிருக்காமா. அதுக்கு அடுத்தது, சரி இந்த பாவத்தை பண்ணிட்டாங்க, வழியே இல்லையா, பண்ணிட்டாங்க, ஏதோ இந்த சொல்லக்கூடிய பாவங்கள்ல ஏதோ பண்ணிட்டாங்க, வழியே இல்லையான்னு கேட்டா அல்லாஹ் அதுக்கும் வழி வச்சிருக்காமா. இந்த பாவங்களிலிருந்து எவர் தௌபா செய்து ஈமான் கொண்டு நற்செயல் செய்தாரோ அவரை தவிர. ரொம்ப பெரிய நன்மை என்ன தெரியுமாமா. இந்த பாவங்கள் அல்லாஹ் வந்து இந்த பாவங்களை எல்லாம் வரிசையா சொல்லி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா, சரி தெரியாம எங்க வாழ்க்கையில பண்ணிட்டோம் அவ்வளவுதானா, எங்களுக்கு மீட்சியே இல்லையா, நம்ம அழுது நின்னோன்னு அல்லாஹ் சொல்றான். யாரு தௌபா செய்து அதை விட்டு மீண்டு வந்துட்டாங்களோ மாஷா அல்லாஹ், இதை விட கருணையாளன் அல்லாஹு தாலா கருணைக்கு வழி அளவே இல்லம்மா. ரொம்ப அற்புதமான வார்த்தை. அல்லாஹ் சொல்றான், பாவத்தை வெறுமனே மன்னிக்கிறேன் மட்டும் சொல்லலமா, உங்கள் தீமைகளை நன்மைகளாக மாற்றி விடுவேன்கிறான் அல்லாஹு தாலா.
பதில்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் தீமைகளை, அவர்களுடைய தீமைகளை நன்மைகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் மிக மன்னிக்கிறவனாகவும் மிக கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். எவர் தௌபா செய்து நற்செயல் செய்தாரோ நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் பக்கம் முற்றிலுமாக திரும்பி விடுகிறார். இன்னும் சில ஒன்று ரெண்டு குணம் மட்டும் இருக்குமா, நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இந்த குணங்கள் இபாதுர் ரஹ்மானுடைய குணங்கள். இதெல்லாம் நம்ம கிட்ட வரணும். இது ரமலான்ல கேட்டுட்டு இருக்கோம் நம்ம, குரான் இறங்கின மாசத்துல. இது அல்லாஹுத்த நம்மளோட பேசுறான். இதெல்லாம் இருந்தீங்கன்னா என்னுடைய அடியாரா நீங்க ஆயிடுவீங்கன்னு. அல்லாஹ் இந்த நற்குணங்கள் எல்லாம் கொண்டவர்களாக நம்மள எல்லாரையும் ஆக்கட்டும். யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் முழுமையாக மன்னித்தருள் ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள். வீணானதின் பக்கம் கடந்து சென்றால் கண்ணியமானவர்களாக ஒதுங்கி சென்று விடுவார்கள். இது எல்லா இடத்துலயும் வருதுமா. வீணான விஷயங்கள் இருக்குன்னு சொன்னா அங்க போய் உட்காந்துருக்க மாட்டாங்க. லேசா அப்படியே கண்ணியமா, நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அங்க போய் உட்காந்து அவங்களும் நம்மளும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு அந்த வீணான விஷயங்களை நேரத்தை செலவழிச்சு இருக்க மாட்டாங்க. என்ன செஞ்சிருவாங்க? ஒதுங்கி போயிடுவாங்க. பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க. நவுது பில்லாஹ் மின்ஹா. ஒண்ணு நடந்துச்சுன்னு பொய் சாட்சி சொன்னா அது மிகப்பெரிய பாவம்மா. உயிர் போனாலும் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க? பொய்யானதுக்கு சாட்சியாக நிற்கவே மாட்டாங்க. இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால், தங்களுடைய ரப்புடைய வசனங்கள் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டால் அவற்றின் மீது செவிடர்களாக குருடர்களாக விழமாட்டார்கள். அம்மா, இங்கதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் குரான் ஓதக்கூடியவங்க தான். ஆனா இந்த இடத்துல இந்த ஆயத்தை நீங்க எத்தனை முறை கடந்து வந்திருப்பீங்க? உங்களுக்கு யாருக்காவது இந்த இடத்துல இது இருக்குங்கிறது தெரியுமா? சூரத்துல் ஃபுர்கான்ல இந்த இடத்துல அதுதான் சொல்றேன். நம்ம ஓதுறோம், கடந்து போறோம், பெரிய பெரிய பொக்கிஷங்களை லேசா கடந்து போயிடுறோம். உலகத்தை அப்படி கடக்க மாட்டோம்மா. உலக விஷயமா இருந்தா இதுல லாபம் கிடைக்குதா, இதுல லாபம் கிடைக்குதா, இதுல லாபம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களாக இருப்போம். ஆனா நமக்கு தன்மை தரக்கூடிய குரானுடைய அந்த வைரங்கள் போன்ற விஷயங்களை ரொம்ப லேசா கடந்து போயிடுறோம். குருடர்களாக செவிடர்களாக சரி சரி பார்த்துட்டு ஓடிட்டோம், அவ்வளவுதான், போயிட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. அதனை ஆராய்ந்து அதன் விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தி கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கணும். இதுவும் இபாதுர் ரஹ்மானுடைய குணம். கடைசியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாம்மா, ரெண்டு விஷயம் சொல்றான் அல்லாஹு தாலா. அவங்க செய்யக்கூடிய இரண்டாவது துவா அல்லாஹ் கத்துக் கொடுக்குறான். தன் சந்ததிகளுக்காக துவா செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரப்பனா ஹபிலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. ஏன்னா சந்ததிகள் தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பின்னாடி ஈமான அடுத்தது கொண்டு போகக்கூடியவங்க. அவங்களுக்காக நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் எல்லாத்தையும் விட பெரிய சேமிப்பு அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய துவா. அப்ப தங்களுடைய பிள்ளைகளுக்காக, தங்களுடைய வாரிசுகளுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இதுவும் இபாதுர் ரஹ்மானுடைய குணம். கடைசியா ஒரு விஷயம், பொறுமையோடு இருப்பாங்க. பொறுமை, எதையுமே பொறுமை இல்லாமல் தங்களுடைய விஷயங்கள்ல இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் நமக்கு வருதுமா. அல்லாஹ்வுல வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலான்னு சொல்றான் அல்லாஹ். வெறும் தொழுகையை மட்டும் கையேந்தி கையேந்தி அல்லாஹ் அடுத்த நிமிஷம் எனக்கு கொடுத்துடணும்னு நினைக்காது. பொறுமையோட இருங்க, எல்லாம் மாறும், நிலைமைகள் மாறும். அந்த பொறுமை இல்லாம இருக்கிறதுனாலதான் எல்லா பிரச்சனையும். ஈமான விடுறதுக்கு காரணமும் பொறுமை இல்லாம இருக்கிறதா. விபச்சாரத்தின் பக்கம் போறதுக்கு காரணமும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா, லஞ்சம் வாங்குறது எல்லாத்துக்கும் பின்னாடி பார்த்தா கொஞ்சம் பொறுமை இல்லை. கொஞ்சம் வாழ்க்கையில பொறுமையோட இருந்திருந்தா தவறுகளை விட்டு நம்ம கண்டிப்பா நம்ம தப்பிச்சிருக்கலாம். அல்லாஹ் கடைசி குணமாக பொறுமையை சொல்றாமா. இன்ஷா அல்லாஹ் இந்த குணங்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவர்களுக்கு மறுமையினுடைய மிக மகத்தான நற்பாக்கியங்கள் இருக்குன்னு வாக்குறுதியும் அல்லாஹு தஆலா கொடுக்குறான். இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் முழுக்க ரொம்ப அற்புதமான விஷயங்கள்மா. நம்முடைய மனசுல பதிய வைக்க வேண்டியது, அல்லாஹ் நாங்க உன்னுடைய அடியார்கள்ங்கிற அந்தஸ்தோட வாழ்ந்து, உன் அடியார்கள்ங்கிற அந்தஸ்தோடு மரணித்து, உன்னுடைய நல்லடியார்கள் என்ற அந்தஸ்தோடு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தந்துருள்வாயா அல்லாஹ். மறுமை நாள் அல்லாஹ் கூப்பிடுறாம நிம்மதியா இருக்கக்கூடிய உலகத்துல ஆலாயா பாயாம எந்த ஆத்மா நிம்மதியா அல்லாஹ்வோட பாதையில இருந்துச்சோ அதை கூப்பிடுறான் அல்லாஹ். எப்படி கூப்பிடுறான்னு பாருங்கம்மா. யா அய்யத்துகன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி. என்னுடைய இபாதுகள்ல நுழைஞ்சுக்கோங்க. நீங்க என்னுடைய இபாது, என்னுடைய அடியார்கள்ல நீங்களும் கலந்துக்கோங்க. அங்கேயும் பாசமா என் அடியார்கள்ங்கிற அல்லாஹு தாலா. அந்த அடியார்கள்ல ஒருத்தராக நம்ம எல்லாரும் ஆக அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.